ஹலோ ஜூனியர்ஸ், ஒரு அப்பீல் அதுவும் ஹைகோர்ட்டில் முடிந்த பிறகு அந்த உத்தரவு அல்லது அந்த தீர்ப்பு, அதாவது ஜட்ஜ்மெண்ட் ஆர் ஆர்டர், இந்த விஷயத்தை என்ன பண்ணணும்னா அந்த ஹைகோர்ட் சர்டிஃபை பண்ண வேண்டும். இட் ஷெல் சர்டிஃபை. யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, எந்த நீதிமன்றத்தை எதிர்த்து, எந்த நீதிமன்றத்தின் உத்தரவையோ அல்லது தீர்ப்பையோ எதிர்த்து அப்பீல் போயிருக்காங்களோ அந்த நீதிமன்றத்திற்கு அந்த உத்தரவையோ அந்த ஜட்ஜ்மெண்ட் ஆர்டரையோ என்ன பண்ணணும்னா இட் ஷெல் சர்டிஃபை, சான்றளிக்கப்பட வேண்டும். இது ஒரு விஷயம். ஓகே, ஒரு சில கோர்ட்டை மட்டும் சொல்லிவிட்டு அந்த கோர்ட்டுக்கு மட்டும் என்னென்னா அதோட சில நீதிமன்றத்தின் மூலமாக தான் நீங்கள் அனுப்பப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தோம்னா, ஒருவேளை அந்த கீழமை நீதிமன்றம் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டாக இருக்கும் பட்சத்தில் என்ன பண்ணணும்னா சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் மூலமாகத்தான் அந்த அந்த சான்றிட்ட ஜட்ஜ்மெண்ட்டையோ ஆர்டரையோ அனுப்பப்பட வேண்டும். அதே போல் அந்த நீதிமன்றம் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டாக இருக்கும் பட்சத்தில், எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டுங்கிறது இந்த கலெக்டர் கீழே சொல்லுவாங்க இல்லையா, கலெக்டர், ஆர்டிஓ இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த நீதிமன்றம் நிர்வாக நடுவர் அவங்களோட உத்தரவுக்கு எதிர்த்து அந்த அப்பீல் மனுவில் ஆர்டர் போட்டிருந்தாங்கன்னா அந்த நீதிமன்றத்திற்கு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், அதாவது கலெக்டர் மூலமாக தான் அந்த சான்றளிக்கப்பட்ட தீர்ப்பையோ அந்த ஆர்டரையோ அனுப்பப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஓகே, இது ஒரு விஷயம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த சம்மந்தப்பட்ட கீழமை நீதிமன்றங்கள் இருக்கு இல்லையா, அந்த உத்தரவை வாங்கினோன்னே என்ன பண்ணணும்னா அந்த உத்தரவுக்கு அந்த ஹைகோர்ட்டோட ஆர்டருக்கு ஏற்ற மாதிரியே, அக்கார்டன்ஸ் வித் அந்த ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணணும்னா நிறைய ஆர்டரை பாஸ் பண்ணணும். அதே போல் தேவைப்பட்டால் அந்த அமெண்ட்மெண்ட்டும் பண்ணலாம் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த செக்ஷனில் உள்ள விஷயங்கள். இதே கரஸ்பாண்டிங் ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா 429 ஆஃப் BNSS சேம் கண்டென்ட்டை தான் சொல்கிறாங்க. தேங்க்யூ.